நான் தான் ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, அந்த மேரேஜ் லைஃப்பும் ஃபெயிலியர் ஆயிருச்சு. அவன் கல்யாணம் பண்ற வரைக்கும் ஒண்ணு மகாராணி மாதிரி வச்சு தாங்கினா, கல்யாணம் ஆகி அடுத்த வருஷம் பார்த்தா சைக்கோ ஆயிட்டான். இங்க எல்லாம் தழும்பு அடிச்சு கிடிச்சுங்க கை கால் அங்க பாரு. எதுக்கு? அப்ப குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது சந்தேகம். சகிலாட்ட பேசினா தப்பு, ஆம்பளைட்ட பேசினாலும் தப்பு, பொம்பளைட்ட பேசினாலும் தப்பு. சந்தேக பேர் வழி குடிச்சிட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் எனக்கு வயித்துல ஒரு ஆம்பளை புள்ள அபாஷன் ஆகி போச்சு. இல்லாட்டி இன்னைக்கு என் புள்ள இருந்திருப்பான். சாப்பாட்டுக்கு வழி இல்ல வறுமையை தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர மேரேஜ் லைஃப்ல எல்லாம் நான் பட்ட கொடுமை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அதுக்கப்புறம் அது வாய்ப்போச்சு. அப்புறம் அது பண்ணி அவன் என்னமோ கடன் வாங்கிட்டான் போல 40 லட்சம். இன்ஜினியர் இல்ல, சிவில் இன்ஜினியர். அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ கடன் வாங்கி இந்த பிராந்தியை வாங்கிமா அதுல விஷத்தை ஊத்தி கலக்கி குடிச்சிட்டு தூக்கு போட்டு அவங்க வீட்டிலேயே செத்துட்டேன். இந்த உயிரை கொடுத்தது கடவுள். இந்த உயிரை அவரே எடுத்துக்கிட்டோன்னு தான் கடைசி இன்னும் ஓடிட்டு இருக்கேன் பாரு அக்கா. அந்த என்ன மட்டும் எனக்கு வரல ராஜா. அவன் அவளை கொடுமைப்படுத்தி என்னை அடிச்சு முடியெல்லாம் பிடிச்சி மூஞ்சிலாம் விழுந்து அப்படியே அடிக்கும் போதே நான் தற்கே போகல. ஒருவேளை சினிமாக்கு வரல. குழந்தைங்க இல்லைன்ற வருத்தம் இருக்காக்கா? இப்ப எனக்கு அந்த குழந்தை இல்லையேங்கிற வருத்தம் இப்பதான் வயசானதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த நேரம் ஒண்ணுமே தெரியல. இப்ப இதை என் புள்ள இருந்திருதுன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து ஏதாவது குழந்தை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிறக்கிற பசங்க பிறந்து இருந்தால் அந்த பசங்க உங்களை வச்சு காப்பாத்துவாங்கன்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? இப்ப நான் நிறைய காரைக்குடியிலே பாக்குறேன், என் சொந்த பந்தத்துல கூட பாக்குறேன். பொண்ணு இருக்காங்க, பையன் இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வந்து அம்மாவை பாக்குறாங்க, வாடகை கட்ட பணம் கொடுக்குறாங்க, சாப்பாட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி போட பணம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம பையனும் இருந்தா நம்மளை பார்த்துருப்பானோ, நம்ம பொண்ணு இருந்தா பார்த்துருப்போம் அப்படி நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை. ஆனா எல்லா பொண்ணும் எல்லா பையனும் அப்பா அம்மாவை காப்பாத்துறது இல்ல. அது சரியான கேள்வி. இப்ப சகிலா நீ கேட்டது, எல்லா அப்பா அம்மாவையும் எல்லா பொண்ணுங்களும் பையனும் காப்பாத்துறது இல்ல. ஒரு சில குடும்பத்துல நான் பாக்குறேன். அப்ப எனக்கு அந்த ஏக்கம் இருக்கு. சே, நம்ம பையன் இருந்தா நம்மளை பார்த்துருப்பானோ, நம்ம பொண்ணு இருந்தா நம்மளை பார்த்துருக்கோம். ஒருவேளை நம்ம இன்னைக்கு இந்த பிள்ளைங்களை இழந்துட்டு தான் இப்படி அனாதையா தெரியுமோ அப்படின்னு இந்த பக்கம் இப்படியும் நினைக்கிறேன், அப்படியும் நினைக்கிறேன். நான் போய் ஏறி இறங்காத இடம் இல்ல. வேலையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எப்படி ஜீவனாம்சம் பண்றது சொல்லு? நான் உன்கிட்ட படபடன்னு பேசுறேன். என் மனசுல கல்லங்கப்படம் இல்லாம நான் பேசுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் எவ்வளவு பேசுறேன். அக்கா பாரு எப்படி ஹாப்பியா பேசிட்டு இருக்கேன் உன்ட்ட. ஆனா எவ்வளவு கஷ்டம். ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். யாரும் சொந்தக்காரவங்க எல்லாம் போனா எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு. ஜெயலலிதாட்ட ஒண்ணுமே சம்பாதிக்கலையா? ஜெயலலிதாட்ட சம்பாதிக்கலன்னா அம்மா என்ன போயஸ் கார்டுன்னு எழுதி கொடுப்பாங்களா சகிலா? மீட்டிங் போனா காசு, வேற ஒண்ணும் இல்ல. ரோட்லயே போயஸ் கார்டுலயே கிடப்பேன். எவ்வளவு பேர் பாத்துட்டு போவாங்க தெரியுமா என்னையா? இல்லையா? அப்படி இல்லம்மா, அனாதை, சுகரு, யாராவது நான் ஏமா போன வேலையே கொடுக்க மாட்டேன்றாங்க. எப்படிமா நான் பொழைக்கிறது? டாய்லெட் கழுவு, நான் படத்துல தான் டாய்லெட் கழுவுனேன். அந்த வேலைக்கு கூட யாருமே என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்க கண்ணு தொடச்சுக்கோங்க. அப்படி நான் அலைஞ்சிட்டு இருக்கும் போது ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலா சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் சைக்கிளா எனக்கு என் ஃப்ரெண்டு ஜெயலலிதா, உனக்கு தெரியும், அதான் நம்ம ஜெயலலிதா நம்ம அம்மான்னு நினைப்பாங்க எல்லாரும். அவங்க ஜெயலலிதா. ஆமா ராஜா, ஜெயலலிதா. அவ கூட நான் நிறைய, நீ எப்படி எனக்கு சின்னதுல நான் உன்னோட நிறைய படம் நடிச்சனோ, நீ அக்கா நான் உன்னை நீ மறந்துட்டே என்னமோ அது எனக்கு தெரியாது. ஜல்லிக்கட்டு காலையில உன் தங்கச்சி நீயும் உட்கார்ந்துருப்பீங்க. பிரபு அண்ணன் ஹீரோன்னு நினைக்கிறேன். நீ தான் அதுல காமெடி பண்ணிட்டு இருப்ப. அப்ப செட்ல வாங்கக்கான்னு உட்கார் ஏவிஎம் ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன் இல்லடா சைக்கிளா? அப்படி இருந்துட்டு இருந்தேன் அக்கா. நான் ஹைதராபாத் போறதான் பிளான் பண்ணி இருந்தேன். ஆனா அதுக்குள்ள ராஜா எனக்கு ஜெயலலிதாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. யார் சொன்னாங்களோ என்னமோ, ஏய் பாக்கி என்ன காரைக்குடிக்கு போயிட்டியா? பாக்கின்னா எல்லாரும் அது மாதிரி எனக்கு கால் பண்ணி, பாக்கி என்னடி காரைக்குடிக்கு போயிட்டியா, என்னடி உன் பிரச்சனை, என்னடி ஆச்சு அப்படின்னா, நான் இல்ல இல்ல லலிதா, ஏன் நாங்கெல்லாம் இருக்கெல்லாம் மறந்துட்டியா? நான் போய் கேட்கறதுக்குள்ள எனக்கு ஃப்ரெண்டு லைன்ல ஒரு நம்ம சுமன் டிவின்னு அவங்க அந்த பையன் ரோஷன் அப்படின்னு அந்த தம்பி நம்பரை கொடுத்து